பரிசுத்த பவுல் இந்த பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும் பொழுது நாம் காலையில் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் கொண்ட ஒரு வாழ்க்கை குறித்து அவர்களுக்கு எடுத்து பேசுகிறார். நான் போன வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலும் தேறுதலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். பவுல் இந்த பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு அதற்கு முந்திய சில வசனங்களில் பாடுகளை குறித்து பேசுகிறார். இது எந்த விதமான பாடுகள் என்பதை குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த திருச்சபையானது பாடுகளினூடாய் கடந்து போன நிலையின் நிமித்தமாக பவுல் இந்த ஜனங்களை பாடுகளின் மத்தியில் கடந்து போகக்கூடிய வழிமுறை குறித்து பேசுகிறார். அந்த 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அதுமாதிரி வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. பல வித்தியாசமான போராட்டங்கள், வித்தியாசமான பாடுகள் நிச்சயமாக நமக்கு உண்டு. உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுமே எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு பிரச்சனைகள் இல்லை, எனக்கு பாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலக மனிதனுடைய வாழ்க்கையில் அதை கடந்து போவதற்கு அவர்களுக்கு மெய்யான நம்பிக்கை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை அறியாத காலங்களில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை வேறு, ஆண்டவரை அறிந்த பின்பாக வாழுகிற வாழ்க்கை முறை வேறு. ஆண்டவரை அறியாத காலங்களில் நாம் இயேசுவை அறிந்திருக்கவில்லை, அவரை குறித்த விளங்குதல் நமக்கு இல்லை. ஆகவே நம்முடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, அல்லது பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியோ ஒரு விதத்தில் கடந்து வந்து தான் வாழ்ந்து இருந்தோம். அதில் சந்தேகம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் வாழுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்தவர்களை பலப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார், காத்து கொள்கிறார், பராமரிக்கிறார். இந்த பணியை ஒரே தேவனாகிய ஆண்டவர் திருத்துவமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமையால் இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் யார் என்பதை முக்கியமாக வெளிப்படுத்துவதை மையமான நோக்கமாக கொண்டிருக்கிறது. இவரை அறிந்திருப்பது தான் இந்த வேதத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். 2வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். மனிதனை உண்டாக்கின பொழுது நாம் நமது சாயலில் உண்டாக்குவோம் என்று சொல்லுகிற வாசகத்தை பார்க்கிறோம்.
தேவன் மாத்திரமே அந்த இடத்துல இருந்திருப்பாரானால், ஒருவராக இருந்திருப்பாரானால், நாம் என்ற பதத்தை உபயோகிக்க கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். ஆகவே நாம் நம்முடைய சாயலில் உருவாக்குவோம் என்று இந்த முதலிலே உருவாக்கப்பட்ட வேளையிலேயே பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், குமாரனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல நாம் தெளிவாக ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்கல. ஆனால் கலாத்தியரில், மற்ற நிருபங்களில் இயேசு கிறிஸ்து இருந்ததை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களை வாசிக்கிறோம். ஏன் யோவான் எழுதின இப்போ சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது கூட அங்கு யோவான் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இந்த ஆரம்பமே சிருஷ்டிப்பை மையமாக வைத்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் என்று இந்த பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எப்படி ஆரம்பிக்கிறது? யோவான் 1 அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆகவே திருத்துவ தேவன் இந்த அனைத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அழகாக சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த திருத்துவ தேவன் அவ்விதமாக செயல்பட்டிருக்கிற இந்த செயல்பாடை தொடர்ந்து நாம் வேத புத்தகத்தில் அவருடைய பணிகளின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் அனைத்தையும் சிருஷ்டித்து மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய திட்டத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ரட்சிப்புக்காக பிதாவானவர் திட்டமிட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பிதாவானவர் தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை ரட்சிக்கும்படியாக, அவர் தெரிந்து கொண்ட மக்களை மீட்கும்படியாக, அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த காலையில் நம்ம பார்த்து, ஆண்டவரே நீ தெரிந்தெடுத்து, ஒரு கடைக்கு போனால் ஒருவேளை நாம் சில பொருளை தெரிந்தெடுக்கிறோம். ஒருவேளை அங்கே வெண்டைக்காய் இருக்குன்னா முத்தல் இல்லாமல் எடுக்கிறோம். ஏன்? அதை சரியான பதத்தில் நாம் எடுத்து அதை சமைத்து சாப்பிட வேண்டும். ஒரு முத்தி இருந்தால் அதுக்கு நாம் அதை நிராகரிக்கிறோம். அவை தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய மக்களை தெரிந்தெடுத்து அவளை ரட்சிக்கும்படியாக திட்டமிட்ட வேளையில் இயேசு கிறிஸ்து, இதோ நான் வருகிறேன். இந்த உலகத்தில் அவர் அவ்விதமாக இந்த உலகத்தில் வந்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். சிலுவையில் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்து இந்த ரட்சிப்பை, மீட்பை, பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் ஆக்கினை அவர் முற்றமாக நிறைவேற்றிவிட்டு அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை தொடர்ந்து மனிதனுடைய இருதயத்தில் பதிய பண்ணுகிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை இன்றைக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் பதிய பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், நாம் விழுந்து போன மனிதர்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். மனிதனை ஆண்டவர் உருவாக்கின பொழுது அவனை ஆவியில் உயிருள்ளவனாக படைத்தார். அப்பொழுது உயிரோடு ஆவியில் வாழ்ந்த மனிதன் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இன்றைக்கு அவன் ஆத்துமா, ஆவி மரித்து போயிட்டோ, தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு போயிடுச்சு. ஆகவே பரிசுத்த ஆவியானவர்
இந்த மரித்து போன ஆத்துமாவில் ஜீவனை, he gives life. அவர் அந்த ஆத்துமாவில் ஜீவனை அனுப்புகிறார். அந்த மரித்து போன ஆத்துமாவில் ஜீவனை அங்கு கொடுத்து அந்த ஆத்துமா மறுபடியுமாக உயிர் பெறச் செய்கிறார். அதை யார் செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யாமல் நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றியோ அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவை பற்றியோ நமக்கு தெரியாது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருந்து வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ், அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எங்கே பிறப்பார்? பெத்லகேமே என்று அவர் பிறக்க முடியாத இடத்தை கூட பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயே பிதாவானவர் குமாரனை பற்றி பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவருடைய வருகை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஆகவே மேசியா, தெய்வகுமாரன் வரப்போகிறார் என்பதை குறித்த ஒரு பொதுவான அறிவு யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அவர் வரும் பொழுது அவர்களை அறியவில்லை. ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். வேத புத்தகத்தை அவள் திறந்து பார்த்து சொல்லுகிறார்கள். அவர் எங்கே பிறக்க போய் என்பதை குறித்து தெளிவான வேதத்தினுடைய அந்த சத்தியத்தை எடுத்து பேசியும் அந்த எருசலேம் மக்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை, அவரை தரிசிக்கலை. அவர் மேசியாக வருவதை குறித்து அவர்கள் தாமே சிந்திக்கவும் இல்லை. ஆவிக்குரிய அறியாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஆண்டவரை குறித்தும் ஆண்டுடைய காரியங்களை குறித்தும் அறியக்கூடாத ஒரு குருடனாக வைக்கிறது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பொதுவாக 3 விதமான போதனைகள், உலகத்தில் தவறான போதனைகள் முக்கியமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, பிதாவானர் மாத்திரமே என்று சொல்லுகிற எகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லுகிற எகோவா விட்னஸ். ரசல் என்ற ஒரு மனிதன் இந்த வேதத்தை வைத்து தவறான ஒரு போதனையை மக்கள் மத்தியில் உட்புகுத்த செய்த காரியத்தை பின்பற்றின மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சேலத்தில் இருக்கிறாங்க எகோவா விட்னஸ். அடுத்த பகுதி மக்கள் ஜீசஸ் ஒன்லி, இயேசு மட்டுமே, பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் வேதம் போதிக்காத வண்ணமாக அவர்கள் விளங்கி கொண்டு போதிக்கிற போதனைகள். இன்றைக்கு பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தாலும் பிதாவை குறித்து போதித்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசணும், அவ்வளோதான். அவர்களுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு அவ்வளவுதான். இந்த ஆவியில் நிறைந்து ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசணும், அதுதான், அது போதும். வேதம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்படி தான் சொல்லுதா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இந்த பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே பார்க்கலையா? இன்று நாம் காலையில் பார்த்தோம் இல்லைங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கைக்குட்படுகிற அந்த உட்படுதலின் ஆரம்பத்தை குறித்து சொன்னதை இந்த காலையில் நம்ம சிந்தித்தோம். அவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். முதலாவது செய்கிற காரியம், இந்த இருதயமானது திருக்கு மகா கேடுள்ளது,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த இருதயத்தை எடுத்து விடுகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து விடுகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது ஒரு சரீரம், ஒருவேளை அந்த கையை எடுத்துட்டா போயிடும், அல்லது என்னுடைய கால் எடுத்துட்டா. ஆனால் இது அங்கே அப்படியே அல்ல. இது ஆவிக்குரிய ஒரு அங்கத்துவத்தை குறித்து பேசுகிறார். இருதயம் என்பது நம்முடைய ஆழ்த்தத்துவத்துக்குள் இருக்கும்படியான ஒரு அங்கம். அது உள்ளான மனநிலை. இது கடினப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறியக்கூடிய அந்த அறிவற்ற நிலையில் அது மரித்து போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த எசேக்கியேல் 36 நம்ம பார்த்தோம். அவர் இவ்விதமான ஒரு நிலையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவமான இருதயத்தை கொடுத்து, எசேக்கியேல் 36:26 a new heart, ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுக்கிறேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் மாம்ச ரீதியாக இந்த வேதத்தை பின்பற்றி வாழவே முடியாது. இந்த வேதத்தின்படி வாழுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான காரியம் என்னவென்றால், இந்த பழைய இருதயத்தை, சீர்கெட்ட இருதயத்தை எடுத்துடுறார். அங்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அதில் தமது ஆவியை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளில் நடக்கும்படியாக அவர்களை பலப்படுத்துகிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில், முக்கியமாக பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு என்னன்னா, நான் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசினேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் இல்லையா? அதுமாதிரி நாம் இன்றைக்கு பார்த்தோம், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் திரியேக தேவனை பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் அவர் இருக்கிறதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம். அவருடைய செயலை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், அவர் உன்னோடு தங்கி தாவரித்து உன் உள்ளத்தை மாற்றி அவர் உனக்குள் வாசம் பண்ணி உன்னை இந்த சத்தியத்தில் வழிநடக்க பண்ணுகிறார். உன்னை சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறார். உன்னை பலப்படுத்துகிறார். அதுதான் இந்த இடத்துல பவுல் இந்த திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆவியின் ஐக்கியம் உடைய வாழ்க்கையில் முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது முக்கியம். என்ன கேட்டால், தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வாழ முடியாது. ஒருவேளை நல்ல பிரசங்கத்தை கேட்கலாம், பெரிய பிரசங்கி பேசலாம், அல்லது பல விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வேதத்தை குறித்து ஒருவேளை வாசிக்கலாம், அறியலாம். ஆனாலும் அந்த ஆவியானவர் உனக்குள்ளாக இல்லாமல் இருந்தால் இந்த வேதத்துக்கும் உனக்கும் சம்பந்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது. இந்த தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. அதாவது ஒரு தோல்வியின் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்கிறது அதுதான், ஒரு தோல்வியின் வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து செயல்படுவராக காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம் எவ்விதமாக அவர் வந்து செயல்படுவதை குறித்து நாம் ஆண்டுடைய வாசனம் சொல்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுடைய ஜனங்கள் இதை குறித்து
சாட்சி சொல்லுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:11 தாவீது சொல்றார், தாவீது பாவம் செய்த பொழுது அவர் நாத்தான் தீர்க்கதரிசி என்ற தேவ மனிதன் வந்து அவருடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். இந்த பாவத்தை சுட்டி காட்டின வேளையில் அவர் தன்னுடைய ஆவியில உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது அவர் செய்கிற ஜெபத்தை குறித்து தான் நாம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னித்தருளும். ஆனால் உமது ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதும். ஆமையாலே பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதை குறித்து நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே மனிதர்களோடு இடைப்படுவதை குறித்து பல இடங்களில் நாம் வாசிப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாக அழைத்த பொழுது அவனை அங்கு தேவ ஆவியினால் பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அவ்வப்பொழுது இந்த பூமியில் செயல்பட்டவராக காணப்பட்டாலும் நிரந்தரமாக அவர் தங்கி செயல்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எருசலேமிலும் கலிலேயாவிலும் இருந்து அவர் வேதனுடைய வார்த்தையை போதித்தார். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நான் போவேனானால் தேற்றரவாளன் வருவார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வரப்போகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்வார், அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எவ்விதமாக வாழ்வீர்கள் என்பதை குறித்த பல காரியங்களை இயேசு கிறிஸ்து தெளிவாய் போதித்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் அவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிறார், இந்த நாட்களில் உங்களுடைய உறவு பரிசுத்த ஆவியோடு நெருக்கமானதாக இருக்கட்டும். அவர் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவேளை எருசலேமிலே கலிலேயாவில் இருந்த பொழுது அவர் சரீர நிலையில் அவர் இருந்த இடத்துல தான் இருந்தார். தேவனாக இருந்தும் அவர் பணி செய்த இடங்களிலும் அவருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செயல்படுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து தேவ ஆவியானவர் உன்னை புதிய மனிதனாக மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட செயல்படும்படியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவென்பாக சீஷர்கள் ஓடி ஒளிகிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தை குறித்த பயம், அவர்கள் யூத மத தலைவர்களை குறித்த கலக்கம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த உடனே அவர்கள் போய் ஒளித்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை எனக்கு
நமக்கு இனி என்ன நேரிடுமோ தெரியாது, நம்பிக்கை இல்லை. நமக்கு இயேசுவை நம்பி இருந்தோம், அவரும் போயிட்டார். ஆனால் இயேசு இருந்த காலங்களில் தெளிவாய் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதனாலே ஏன் சீஷர்கள் அவ்விதமாக ஓடி ஒளிந்தார்கள்? ஏன் சீஷர்கள் வெளியரங்கமாக இயேசுவுக்கு பின்பாக நிற்க முடியாதவர்களாக இருந்தார்கள்? அறியாமை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் நமக்குள்ளாகவும் இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக இருந்தும் நம்முடைய அறியாமை நிமித்தமாக சத்தியத்தின் அவரை குறித்த வெளிச்சமற்றவர்களாக வாழ்வது நிமித்தமாக நாம் இந்த உலகத்தில் சீஷர்களைப் போல பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையின்மைக்குள் போகிறோம். வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அவர் உங்களை வழிநடத்தும்படியாக அவர் கொண்டிருக்கிற திட்டங்களை அறியாமல் வாழ்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவருக்காக வாழ முடியல? பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின, குமாரனான பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை உன்னுடைய வாழ்க்கையில் அறியலை. நீங்கள் அவரோடு கூட உனக்கு தொடர்பில்லை. அவரோடு உடன்பட்ட வாழ்க்கை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், உங்களுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியோடு ஆழமாக இருக்கட்டும். அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காலையில் நம்ம பார்த்தோம், அவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார், உடைய வாழ்க்கையில் தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அது என்னுடைய வாழ்க்கையில் அறியாமையினால் நாம் நம்முடைய மாம்சத்தில் நாம் சந்திக்கிற காரியங்களை நாம் மேற்கொள்ளும்படியாக அல்லது காரியங்களை நாம் சீர்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறோம். தோல்வி, துவண்டு விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் அறியாமல் வெற்றியாய் வாழ முடியாது. ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியாய் வாழ்வதனுடைய ரகசியமே அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். உனக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சொல்கிறார், ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய ஆவியை கொடுத்து என்னுடைய கட்டளைகளில் நான் நடக்க பண்ணுவேன் சொல்கிறார். உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நீ தைரியமாய் வாழ்க்கையை சந்திக்கிற ஒரு மனிதனாய் நீ வாழுவாய். உனக்குள் பரிசுத்த ஆவியான் இருப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து நீ நிதானித்து அறிந்து செயல்படுகிறவனாய் காணப்படுவாய். உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நீ நிச்சயமாக இந்த உலகத்தில் நீ சாட்சியாய் வாழ உன்னால் முடியும். சீஷர்கள் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த விதமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக அவர்களை சந்திக்கிறார். அவரோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவளை சந்திக்கும் பொழுது அவளை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ் நடவடிக்கையில் நாம் பார்க்குறோம், உங்களுடைய சொந்த பலத்தினால் வாழும்படியான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய பலத்தை கொண்டு, உன்னுடைய ஞானத்தை கொண்டு, உன்னுடைய அறிவை கொண்டு வாழுகிற வாழ்க்கையே அல்ல. இது முற்றிலும் வேறுபட்டது, வித்தியாசமானது. ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு பல ஆண்டுகள் போய் கொண்டிருந்தாலும், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும், அல்லது வேதத்தை படித்து கொண்டிருந்தாலும் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்புண்டு. அதுமான வாழ்க்கையில் தான் நம்ம தோல்வி அடைந்தால வாழுகிறோம். அவ்விதமான வாழ்க்கை நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் சாட்சியற்றவர்களாய் வாழ்ந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருக்கிற என்பதை குறித்து மற்ற மக்களால் நம்மை பார்க்க முடிவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, முன்பாகவே சொன்னார். அவர் ஏற்கனவே யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம், தெளிவாய் சொன்னார். ஆனால் இவங்க அதை விளங்கி கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை. 14ஆம் அதிகாரத்து யோவான் 14
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாருன்னு உடனே இவர்களுக்குள்ளாக அங்கே கலக்கம் அடைந்தது. ஐயோ, இயேசு போயிடுவார், அப்போ நம்ம என்ன ஆகிறது, நம்ம வாழ்க்கை என்னாகும்? அது சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14 முதலாவது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏன்னு கேட்டா, நான் போன பின்பாக அந்த 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. முன்னால அவர் இந்த உலகத்தில் வந்து போய் கொண்டிருந்தவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியானவராக அவர் வரப்போகிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனோடு கூட இருக்கிறார். அவரை அறிந்து அவரை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் இன்றும் செயல்படுகிறார். உங்கள் மத்தியில் என் மத்தியில் இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை தெரியாது. அந்த உலகத்துக்கு அவரை பற்றி தெரியாது. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒருவேளை இயேசு ஒரு சரித்திரபூர்வமான நபராக அறிந்திருக்கலாம். எத்தனையோ மக்கள் இயேசுவை குறித்து சொன்ன காந்தி சொன்னார், ஏன் விவேகானந்தரை பேசியிருக்கார். விவேகானந்தர் அவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் பேசின ஒரு நபர், நல்ல ஒரு பல காரியங்களை பேசினவர். இயேசுவை குறித்து உன்னதமான காரியங்களை பேசுகிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை இரட்சகராக அவரால் அறிந்து கொள்ள முடியல. உலகம் போற்றும்படியான இந்த மனிதர் அமெரிக்காவில் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு இந்த விவேகானந்தர் ஆரம்பித்தப்போ கூடியிருந்த பல மத தலைவர்கள், மற்றவர்கள், ஆங்கிலேய மக்கள் அவருடைய பேச்சை கண்டு அதிசயப்பட்டார்கள். அவருடைய பேச்சு மிக பிரகாண்டமாக இருந்தது. சரித்திரத்தில் எழுதப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இன்றும் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இவரை இரட்சகராக அவரால் அறிய முடியல. சொல்லப்போனால் விவேகானந்தர் கண்ட இயேசுன்னு சொல்லி அங்கே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை இரட்சகராக அவர் தெரிந்து கொள்ளலை. அதுமாதிரிலே இவரை நீ அறியாமல் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிலை தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தோல்விக்கும் காரணம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, திருத்துவ தேவனில் ஒருவராக இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார். அந்த 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். You know him. உங்களுக்கு தெரியும், எனக்கு உள்ள அவர் இருக்காருன்னா எனக்கு தெரியும். நிச்சயமாக அவர் என்னோடு கூட இருக்கிறார்னா எனக்கு தெரியும். சரீர பிரகாரமாக உள்ள ஒருவேளை ஒரு வியாதி இருந்தால் கூட நமக்கு தெரியுது. உன்னுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற உள்ளான உணர்வோடு வாழுகிற நம்பிக்கையும் தைரியம்தான். ஒரு கிறிஸ்தவன் வேறுபட்டவன். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தின் நிகழ் மத்தியில் அவன் சோர்ந்து போகிறவன் அல்ல. ஏன்? என்னோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உன்னோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறவர். சொன்னார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். You know him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரை தெளிவாய் அறிந்து வாழுகிற வாழ்க்கை. அதுதான் ரட்சிப்பு. இயேசுவை நான் நம்புகிறேன் என்பதல்ல, ஆலயத்துக்கு போகிறேன் என்பதல்ல, சில மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதல்ல. பரிசுத்த ஆவியானவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வாழுகிறது தான் இந்த நாளில் உன்னுடைய வெற்றியின் வாழ்க்கையினுடைய ரகசியம். அந்த ஆவியானவரை நீ அறியாமல் நீ வாழவே முடியாது. ஏன்னா நீ என்றைக்கு இயேசுவை விசுவாசிச்சையோ, என்றைக்குடைய வாழ்க்கையில் அவர் உன்னில் அந்த மன மாறுதலை கொடுத்தாரோ,
என்றைக்குடைய வாழ்க்கையில் அந்த புதிய ஜீவனை கொடுத்து உன்னை வழிநடத்த ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து உனக்கு நிச்சயமாக தெரியும் அவர் யாருங்க, உன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பது தெரியும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் சொல்லுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் தோற்று போகிறேன்? ஏன் என்னுடைய குணத்தில் மாற்றம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதுவும் எதுவும் குழம்பி போய் நிற்கிறேன்? பரிசுத்த ஆவி உனக்குள் இருப்பாரானால் மாத்திரம்தான் இதை மேற்கொண்டு நீ வாழ முடியும். இல்லைன்னா பெயரளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ பெயரை கொண்டதாக தான் இருக்குமே ஒழிய அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் நீ வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாய் நீ பிரவேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆகவே தான் பவுல் சொல்றார், அந்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியன்றாரு. நீ எங்கே போனாலும் சரி அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனித்துவமான வாழ்க்கை, இட்ஸ் யூனிக். இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்குற கிறிஸ்தவர்கள் அவ்விதமாக வாழுவதில்லை, உண்மைதான். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. இன்றைக்கும் தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார். இன்றைக்கும் தம்முடைய மக்களை அவர் தாமே பலப்படுத்துகிறார். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களை திக்கற்றவர்களாக விட, யூ வில் நெவர் லீவ் பி ஹெல்ப்லெஸ். பயப்படாதீங்க. அதனாலே பரிசுத்த ஆவியானுக்குள்ளே இருந்தால் தான் நீ கிறிஸ்துவுக்குள் வெற்றியாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் தான் அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் நீ அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுக்குள்ளே இருந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நாடி தேடி ஓடி வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு பெயரளவான கிறிஸ்தவ வாழ்க்கையை காணப்படுமே ஒழிய அவருக்கும் உனக்கும் இடைப்பட்ட ஒரு உறவுள்ள ஒரு மெய்யான வாழ்க்கையாக இருப்பதில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் இதை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். அவர் என்ன செய்வார்னு சொன்னார். யோவான் 16 சொன்னார், இவ்விதமாக அவர் வரும்படியான இந்த தேற்றரவாளவன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஐ நோ ஐ சே த ட்ரூத். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளவன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவரை அறிந்து வாழுகிற வாழ்க்கையைத்தான் இந்த இடத்துல பவுல் பிலிப்பிக்கு நிருபத்தில் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். ஏன் நான் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்கிறேன், நான் பிரச்சனை வரும்பொழுது நான் நம்ப முடியல, என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக நான் வாழ முடியல, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய அந்த தைரியம் இல்லை. ஏன்? சிந்தித்து பார்க்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் என்பதை குறித்துதான உண்மையான ஒரு கேள்வி இல்லாமல் விடுதலையின் பாதைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க மாட்டோம். இல்லைன்னா ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் இது. சொல்லப்போனால் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான். பாவத்தில் விடுதலை இல்லை. பயம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், உள்ளான இருதயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. உனக்குள்ளாக இனம் புரியாத பல வேளைகளில் காணப்படுகிற பலவிதமான திகில். உன்னுடைய வாழ்க்கையில் இனமாக நீ வெளியே வரல. நீ உன்னிலிருந்து வெளியே வரல. யூ ஆர் நாட் redeemed. யூ ஆர் நாட் கம் அவுட். பரிசுத்த ஆவியானவர் அந்த லாசரு 4 நாள் ஆயிற்று அங்கே அழுகிக் கொண்டிருந்த நாரி இருந்த அந்த சரீரத்தை பார்த்து, லாசருவே வெளியே வா. ஒவ்வொரு மனிதனையும் இந்த நாற்றம் எடுக்கிற குகைக்குள்ளாக இருக்கிற நிலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். அதுதான் மீட்பின் வாழ்க்கை. லாசருவே வெளியே வான்னு சொன்ன உயிர் பெற்று வருகிறான். 4 நாள் ஆயிருக்க
நாறி போகுமே ஆண்டவரே. அவருடைய சகோதரி சொல்கிறா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் எனக்கு விசுவாசம் இல்லை? ஏன் நான் பிரச்சனை சந்திக்கும் பொழுது நான் விசுவாசமற்ற நிலையில் பேசுகிறேன், நடக்கிறேன், சிந்திக்கிறேன்? ஏன்? உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா தான் மாத்திரம்தான் நீ விசுவாசம் உள்ள ஒரு நபராய் வாழ முடியும். இல்லைன்னா உன்னால் உன்னை உருவாக்கி கொள்ள முடியாது, உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ நீ எங்கே இருக்கிற? ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன்? ஏன் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்குள்ள விடுதலை இல்லை, என்னுடைய சுபாவத்தில் மாற்றம் இல்லை, தைரியம் இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆவியானுடைய பலத்தில் வாழுகிற வாழ்க்கை இருக்கும். ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், ஒருவேளை எப்போவுமே நம்மோட இருந்துட்டா பரவாயில்ல. ஆனால் சொன்னார், இல்லை, நீங்கள் எருசலேமில் இருங்க, வெயிட் தேர். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இங்கே அவளை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வெயிட் அப்பான் காட். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும்? அப்போ யூ மஸ்ட் வெயிட் அப்பான் காட். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன? வாட் அபவுட் மீ? ஏன் நான் இப்படி வாழ்கிறேன்? ஏன் என்னோடு கூட நீர் இடைப்படவில்லை? தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்ட முடியாது. தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு நாளும் கட்ட முடியாது. தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ முடியும். உலகத்தின் மக்களைப் போல ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்பட்டவன், ஒரு குறிக்கோளோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டவன், ஒரு திட்டத்தோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டவன். நான் பழைய மனிதனைப் போல வாழ்வதற்கு எனக்கு சொல்லப்போனால் விருப்பமில்லை. ஏன்னா த பெட்டர் திங் ஐ ஹவ் காட், மேலான காரியத்தை என்னிடத்தில் நான் கொண்டிருக்கும் பொழுது கீழான காரியத்தை நான் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஹாவ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையுடைய மிகச்சிறந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னுமா நான் கீழே போய் ஏங்க ஒன்றுமில்லாத தேடிட்டு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த விளங்குதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னை சிந்திக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உனக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, அதான் சொன்னார், வாக்குத்தத்தம் பெற காத்திருங்கள். சீஷர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். காத்திருக்காம உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயலை பார்க்க முடியும். அப்படின்னு என்ன? உன்னை குறித்து நீ சிந்தித்து பார். ஆண்டவர், என்ன எங்கே இருக்கிறேன்? இவர் ஜீவன் உள்ளதா? ஒரு உயிருள்ள கடவுள் தானா? இல்லை ஏதோ நம்ம கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை இவரை கடவுள் கடவுள் என்று சொன்னாலும் இவர் ஜீவனுள்ளவராக என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் செயல்படுகிற நபராக எண்ணில் காணப்படுகிறாரா இல்லையா? அதுதான் எனக்கும் உனக்கும் கேள்வி. அப்போ எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கு? அவரை நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன்? அவர் என்ன எப்படி அறிந்திருக்காரு? அதனாலே இந்த சீஷர்கள் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதுக்காக காத்திருக்க வேண்டும், என்ன நோக்கத்துக்காக காத்திருக்க வேண்டும்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வருவார், ரைட்டு. எதுக்காக வருவார்? என்ன நோக்கத்தோடு கூட வருவார்? அவர் வந்தாரா வாழ்க்கையில் என்ன செய்வார்? வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள்
பலனடைந்து, you will be strengthened. முதலாவது வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய பலன் உனக்கு கொடுக்கப்படும். இந்த பலன் இல்லாததுனால தான் எல்லா பிரச்சனையும். ஆவிக்குரிய பலன் எனக்கு இல்லைன்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. மாம்ச ரீதியாக வாழ முடியும், அவ்வளோதான். தோற்றுப்போன ஒரு வாழ்க்கை. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். You live as a testimony. ஏன் என்னால் சாட்சியாய் வாழ முடியல? ஏன் என் குடும்பத்திலேயே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றும், என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் இந்த சூழ்நிலையை சந்திக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரோடு கூட இருக்க என்பதை குறித்து ஏன் என்னால் நிரூபணம் பண்ண முடியல? கர்த்தருடைய ஆவியானவரை பலப்படுத்தாத பொழுது நீ வாழ்க்கையை வாழ முடியாது. You can't. Absolutely impossible. அதே பழைய மனிதன், அதே பழைய சுபாவம், அதே பழைய தோல்வி, அதே பழைய நிலை தான். ஒருவேளை பெயர் அளவில் நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, உனக்குள்ளாக ஜீவன் இல்லை, உனக்குள்ளாக பலன் இல்லை. இந்த சீஷர்கள் அவ்விதமாய் பலன் அடைந்து முன்னால் ஓடி ஒளியிறாங்க. ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரம்பின பொழுது என்ன செய்கிறாங்க? தைரியமாய் பேசுகிறார்கள். அதே யூத தலைவர்கள் வந்த பொழுது அவரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன அதிகாரத்தினால் இதை நீங்கள் செய்கிறீர்கள்? சிலுவையில் அறையுண்ட இயேசுவை குறித்த அந்த நம்பிக்கையே போயிடுச்சு உங்களுக்கு. ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இயேசு எதுக்காக மரித்தார்? இல்லை. அவங்கள பார்த்து கேட்டப்போ அவங்க அதான் சொன்னாங்க. ஆமையாலே பேதுரு எழும்பி நின்று, யார் ஒரு சின்ன நெருப்பு காஞ்சிட்டு இருக்கும் பொழுது பெண்ணுக்கு கோழையா பதில் கொடுத்தானே, அவன் தான் இங்கே நிற்கிறான். இயேசு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை இயேசுவை பற்றி நான் சொன்னால் எனக்கு அதே கதி ஏற்படலாம். அவர் எனக்கு தெரியாது. அதே மனிதன் தான் இங்கே நிற்கிறான். அதே மனிதன் தான் இந்த 2வது அதிகாரத்தில் என்ன பேசுகிறான். அதே பேதுரு தான் இங்கே எழும்பி நின்று ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி சொல்கிறான். எப்படி இந்த தைரியம் வந்தது? மத தலைவர்களுக்கு நான் சொன்னாங்க, ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது. அவருடைய ரகசியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற வாழ்க்கை தான். பிலிப்பு நிருபத்தை பார்த்து சொன்னார், இந்த மக்கள் ஆவியானுடைய ஐக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கையை சிந்தித்து பார். உடைய வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிற? உன் வாழ்க்கையில் உண்மையாலுமே தைரியமாய் வாழ முடிகிறதா? உடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக இருக்கிற என்பதை குறித்த நிச்சயம் உன்னிடத்தில் இருக்கா? நிச்சயமாக உன்னால் சொல்ல முடியுமா? அவர் எனக்குள் இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார், ஒரு நவமான இதயத்தை கொடுத்து என்னில் வாசம் பண்ணுகிறார் என்று உன்னால் 100க்கு 100 சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியும். மெய்யான மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த தேவனுடைய செயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது மாத்திரம்தான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார். தேவனுக்கு ஒப்புக்கூட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தோல்விதான், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, ஆண்டவருக்காக வாழ முடியல. ஏன் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்த ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, ஏதோ கடனுக்கு வரது போக முடியாத வாழ்கிறதா இன்றைக்கு அநேக மக்கள், அநேக சபைகளில் இதுதான் நடக்கிறது. ஏன் ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள துடிப்புள்ள வாழ்க்கை ஏன் இல்லை? பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் நாட் தேர் இன் தெம். அங்கே வார்த்தையில் சரியில்லை, செய்கையில் சரியில்லை. ஏன்? ஆவியான உனக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கணும்.
சிலுவையின் மரணத்தை குறித்து பயப்பட்ட இந்த சீஷர்கள் ஓடுறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக ஒவ்வொருத்தரும் ஓடி விழுகிறான். இன்றைக்கு சொன்னான், ரட்சிக்கப்படும்படியாக சிலுவையில் அறையுண்ட இயேசுவை இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எந்த தைரியம் எங்கே வந்தது? கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையான வாழ்க்கைங்க. உடைய வாழ்க்கையில் தோற்று போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை பொய்யா நம்பி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிக்காத. நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, உடைய வாழ்க்கையில் உண்மையான விடுதலை இல்லை. அவன் என்ன பண்ணணும்? உன்னை தாழ்த்து. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாலுமே உமக்காக சாட்சியாக நான் வாழலை, உன்னை குறித்த விடலை, இந்த உலகத்தை தான் நான் நம்பி போகிறேன், உலகம்தான் எனக்கு இழுக்குது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ண, கடைசியில் பார்த்தா வெறுமை தான். வாழ்க்கையில் வெறுமையும் சஞ்சலமும் வருத்தம் தான் நான் மிஞ்சி போனான். உடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கிறிஸ்துவனிடத்தில் மாத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளாக புதிய இருதயத்தை கொடுத்து தமது ஆவியை வைத்து உன்னை வழிநடத்துகிற வாக்கு தத்தத்தை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், எவ்ரிபடி, வித்தியாசமே இல்லை, ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஈவு என்ன தினமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை பலப்படுத்துகிறார். எங்கே நீ போனாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு என்று வாழக்கூடிய தைரியமுள்ள மனுஷனாக ஆண்டவனோடு கூட இருப்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார், நிரூபிப்பார். உலகம் உன்னை பார்க்கும் பொழுது மெய்யாலுமே இந்த மக்கள் சாட்சிகள் என்று சொல்லுவார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது மாத்திரமே உண்மையான மீட்பும் விடுதலையும் உண்டு. இல்லை என்றால் ஆண்டவரே, நாங்கள் இதை இழுபறியினால இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற வழக்கத்தின்படியாய் வாழுகிற வாழ்க்கை முறை என்பது வேதம் சொல்லுகிற வாழ்க்கை அல்ல. பல ஆண்டுகள் ஆகியும் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. பல ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த மாற்றம் எங்களுக்குள்ளாக நிகழவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆண்டவரே, நீர் நிச்சயமாக ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, you are sealed with the Holy Spirit. இரட்சிப்பின் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். you are sealed. அதை யாருமே எடுத்து போட முடியாது. இட்ஸ் an unbroken seal. மாற்றப்பட முடியாத தேவனுடைய நித்திய பிரமாணம் அது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாய் தேவன் செய்யும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியம். நிச்சயமாய் நடக்கும்படியானது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே உணர்ந்து விளங்கி அதன் அடிப்படையில் வாழுகிற விடுதலையின் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு மனிதன் கொண்டிருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. ஆவியானவரே, பேசும், கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்று ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிய உண்மையான ஆவியான எனக்குள்ளாக இருக்கிற என்பதை குறித்த நிச்சயத்தோடு வாழுகிற மெய்யான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உண்மையை ஒத்துக்கொள்கிறோம். மறைக்குவேல பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு ஆத்துமா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உண்மையான நிலை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அவர்களுக்குள்ளாக நீர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்வீர். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமையான காரியங்களை செய்வீர். பரிசுத்த ஆவியானவரை நீர் இடைப்படும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.